கிவ் அவே கண்டக்ட் பண்ணால் இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஹலோ ஆல், நம்ம வந்துட்டு லாஸ்ட் மந்த் கிவ் அவே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். பட் இனிமேல் கிவ் அவே கண்டக்ட் பண்ணவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு என்னை யோசிக்க வச்சுட்டாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம கிவ் அவே கண்டக்ட் பண்ணி 3 வின்னர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வினர் வந்துட்டு ரெசனாட்ஸ் கீச்செயின் கிட் வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வினர் ஃப்ரேம் கிட், தேர்ட் வினர் வந்துட்டு ரெசனாட்ஸ் கேண்டில் மேக்கிங் கிட் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வினருக்கு இந்த மாதிரி கீச்செயின் மேக்கிங் கிட் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி சேஃபாக சென்ட் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் வினருக்குமே வந்துட்டு கேண்டில் மேக்கிங் கிட் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி சேஃபாக சென்ட் பண்ணியாச்சு. 2 பேருமே வந்துட்டு அவங்களோட ஹாப்பி ரிவ்யூஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எல்லாமே ஹாப்பியாக தாங்க போச்சு. இதில் என்ன கஷ்டமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வினர் வந்துட்டு ரெசனாட்ஸ் ஃப்ரேம் கிட் வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட லொக்கேஷன் வந்துட்டு பீகார். ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பார்சல் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்துட்டு செப்டம்பர் 1 டிஸ்பேச் பண்ணிட்டோம். அவங்க இந்த ஃப்ரேம் கிட் கூட ஒரு எலாஸ்டிக் த்ரெட் 19 rupees தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்துட்டு நம்ம சேர்த்து சென்ட் பண்ணிட்டோம். நம்ம அந்த 19 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்ணோம். மற்றபடி கிவ் அவேக்கு இல்லை ஷிப்பிங்க்கு நம்ம எதையுமே வந்துட்டு சார்ஜ் பண்ண கிடையாது. செப்டம்பர் 1 டிஸ்பேச் பண்ண ஆர்டர் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ரிசீவ் ஆகவும் இல்லை, நமக்கு ரிட்டன் ஆகவும் இல்லை. அவங்க வந்துட்டு இன்னும் கிஃப்ட் எனக்கு ரிசீவ் ஆகுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணும்போது செப்டம்பர் 4 நாங்கள் டெலிவர் பண்ணிட்டோம், எல்லாமே வந்துட்டு டெலிவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்க கிட்ட வந்துட்டு சேம் அதே இன்ஃபார்ம் பண்ண, செப்டம்பர் 4 டெலிவர் பண்ணிட்டாங்க, நீங்கள் உங்கள் நியர்பையில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் யாராவது ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே ரிசீவ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அகைன் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு டெலிவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க வீட்டில் வந்துட்டு இது வந்துட்டு ஃப்ராடு, ஃப்ரீயாக வந்துட்டு யாருமே கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, உன்னோட மணியை வந்துட்டு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் அதெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நம்ம அவங்க கிட்ட இருந்து எந்த மணியுமே வாங்கல. அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த எலாஸ்டிக் த்ரெட்டுக்கான 19 rupees மட்டும் தான் வாங்கியிருந்தோம். பட் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராடு, சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிவ்யூ இது வரைக்கும் நம்ம கிராஃப்டிவல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரிவ்யூ கேட்டதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னதுமே நான் அந்த 19 rupeesமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ரீஃபண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கிவ் அவே கண்டக்ட் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எவ்வளோ ஜென்யூனாக நம்ம வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நம்மளோட ரெகுலராக ஃபாலோ பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன்.